ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மிளகுத்தட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காமல் ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். இது கிராமில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கணும். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அரிசி மாவு வீட்டிலே அரைச்சி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடையில் வாங்கின அரிசி மாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து மாவு நீங்கள் கடைகளிலும் வாங்கி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையான அளவுக்கு உளுந்து எடுத்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து அதுக்கப்புறம் நல்லா நைஸாக பவுடர் ஆக்கி கப்பிகளே இல்லாமல் ஜலிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லே 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துலேயே இது நல்லா வறுபட்டுடும். இது எப்படி வறுபட்டுடுச்சுன்னு பார்க்கலான்னா, இந்த மாதிரி நம்ம லைன் போட்டால் லைன் நேராக வருங்க. இந்த மாதிரி நேராக வந்துச்சுன்னா மாவு வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தட்டை செய்கிறதுக்கு இது கூட என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கணும். உங்களுக்கு காரம் தேவைன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஏற்கனவே எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோங்க. ஊற வச்சதை நல்லா இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்து இருக்கிற பட்டர் நல்லா இந்த மாவு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போது நம்ம சேர்த்து விட்ட எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 பை 1 தாங்க சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க, நல்லா சப்பாத்தி பதத்துக்கு. இப்போது இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. எல்லா மாவையும் இதே போல் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்லேயே நம்ம கடைகளில் வாங்கிட்டு வரும்போது இருக்குங்க. அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இந்த மாதிரி வெடிப்புகளே இல்லாத மாதிரி நைஸாக உருட்டி எடுத்து இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி சென்டராக வைக்காமல் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து கவரை 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓரமாக வச்சு மடித்து விட்டால் தாங்க நமக்கு கரெக்டான ஷேப் வரும். அடுத்து ஒரு ஃப்ளாட்டான தட்டு எடுத்து இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த தட்டு எடுத்தாக்கா நமக்கு தேவையான சைஸில் தட்டை ரெடிங்க. நமக்கு தேவையான சைஸில் தட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம உடையாமல் ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதை விட பெரிய சைஸ் தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே எடுத்த சைஸை விட இப்போ கொஞ்சம் மாவு சேர்த்து பெரிய சைஸாக எடுத்துக்கலாங்க. இதே போல் எண்ணெய் அப்ளை பண்ணி அமுக்கி விட்டுக்கலாங்க. கவரை மடித்து விட்டுக்கோங்க. இப்போ தட்டு வச்சு நல்லா அமுக்கி விடலாங்க. நல்லா அமுக்கி விட்ட பிறகு தட்டு எடுத்தால் நமக்கு தேவையான சைஸில் தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே எடுத்த சைஸை விட இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம சின்ன சைஸில் எப்படி தட்டை செய்கிறதுன்னு பார்த்தோங்க. இப்போ பெரிய சைஸில் எப்படி தட்டை செய்கிறதுன்னு பார்த்தோங்க.
ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு எண்ணெய் சூடானதும் இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்ச உடனே நம்ம செய்து வச்சிருக்கிற தட்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தட்டைகளை சேர்த்துக்கலாங்க. தட்டைகளை சேர்த்து விட்ட உடனே கிளறி விடக்கூடாதுங்க. நல்லா தட்டைகள் ஒவ்வொன்றா மேலே எழும்பி வந்த பிறகு பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு தாங்க நம்ம கிளறி விடணும். பாருங்க, ஒவ்வொன்றா மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. நல்லா எல்லா தட்டைகளும் மேலே எழும்பி வந்த பிறகு நம்ம கரண்டி வச்சு ஒவ்வொரு தட்டைகளா திருப்பி விட்டுக்கலாங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தட்டைகள் ஷேப்பாக வரணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸை வச்சு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சாச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மிளகு தட்டை ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.